ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருளுங்க கடலைப்பட்டை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு துண்டு வெல்லம் வச்சுருக்கேன். இது புளியோதரை மசாலா ரெடி பண்ணி வச்சுது. இது கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சூடாயிடுச்சு. இங்கே பாருங்கள், அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் பொரிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பட்டை போட்டுக்கிறேன். அது கூடயே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த புளியோதரை மசாலாவும் போட்டுக்கலாம். இப்போது இந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். எல்லாம் ரெடியாக இருந்தால் சட்டுன்னு செஞ்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். இப்போது இது தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் இதுக்கு தேவையானது மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற வெல்லமும் ஒரு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போடுங்க. நான் அந்த புளியோதரை மசாலாவே இருக்குது பெருங்காயத்தூள். அதனால் இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் திரண்டு வரட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கலரிடும். பாருங்க, சூப்பராக அப்படியே திரண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள் ஆல்ரெடி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை போட்டுக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு வறுத்தது, வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ அவனுக்கு மிச்சர் வேணுன்றதுனால தம்பிக்கு மிச்சர் வச்சாச்சு. இதாங்க லஞ்ச் பாக்ஸு. நான் இப்போ எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும்தான் நான் செஞ்சேன். கொஞ்சம் நிறைய கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அது ஒன்றும் கெட்டு போகாது. வெளியே வச்சிங்கன்னாவே ஒரு 4 நாள் 5 நாள் தாங்கும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிங்கன்னா 10 நாளுக்கு மேலேயே தாங்கும். அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்புறவங்க, பசங்களை காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு, கொஞ்சம் இந்த பேச்சுலர் பசங்க இருக்கு அவங்களுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஜ்ஜு பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரைஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே கலரையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த புளியோதரை பவுடர் காட்டினேன் இல்லைங்களா, அது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் ஒரு நாளைக்கு வீடியோவை போடுறேன், நான் எப்படி செய்கிறதுன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.